வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/4/2024. ஒவ்வொரு ராசியிலும் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். முதல்ல மேஷராசி. மேஷராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை இதோ. மேஷராசியின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கைப்பொருளை கொஞ்சம் பதனங்காக பார்த்துக்க வேண்டியது இன்றைய நாள் உங்களுடைய தன்மை. இன்றைய நாளில் கொஞ்சம் வீணாக போகிறதுக்கான பொருள்கள் நாசம் என்பது போல் இன்றைக்கி காட்டுது. அதனால் முடிந்தவரையும் பொருள்களை பாதுகாக்க வேண்டியது நீங்கள் தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாத நடுநிலை நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வரவும் செலவும் ஒன்றாக அமையும் என்பது தான் கருத்து. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவையை பூர்த்தி செய்கிறதோடு இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடைய தேவையும் பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரிஷபராசி. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன் யோசனையோட விவேகத்தோடு நடந்துக்கிட்டுனா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் மறையக்கூடிய அற்புதமான நாளுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்றமளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. மிதுன ராசி. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான தகவல் வருவதோடு அனுகூலமான நன்மைகள் ஏற்பட்டு இன்றைக்கி நடக்கிறது தான் உங்களுக்கு நல்ல விஷயம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இன்றைக்கி வியாபாரத்தில் கிடைக்கும். அதனால் மனசு சந்தோஷப்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. கடகராசி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் அனுகூலமான தகவல் கிடைக்கிறதோட உங்களுக்கு ஒரு புதிய நட்பு ஒன்று கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சிம்மராசி. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் தீங்கி உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசி. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் இளம் பச்சை இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் விஐபி சந்திப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களை உங்களுக்கு கைகூடும். அதனால் மனசுக்கு சந்தோஷமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதனைகளை இன்றைக்கி லேசாக சாதனை பண்ணிட்டு வந்துடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் மறையக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் இன்றைக்கி காத்திருக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையுது. விருட்சிக ராசி அன்பர்களே. விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான திசை சொல்லப்போனால் வடக்கு, அதிர்ஷ்டமான எண் பச்சை, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம், குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். அதனால் மன சந்தோஷம் அடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான நல்ல நாளுங்க. தனுசு ராசி. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9ங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதில் பட்டதை படக்குன்னு சொல்லிடுவீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பொறுத்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனம் அவசியம் தேவைங்க. கொஞ்சம் கவனங்க. மகர ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகமாக சில கேள்வி பதில் வைப்பீங்க. அதனால் எதிரி திணறக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலால் யோகமும் உண்டு இன்றைக்கி உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் காத்திருப்பதோட பண வரவு பின்னடி வரும் என்பது தான் நிதர்சன உண்மை. சரிங்களா? கும்பராசி.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சாமர்த்தியமும் திறமையும் வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுன்னு சொல்ல முடியும். சரியா? 6ஆம் இடத்துல ஆறாம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாமர்த்தியமும் இன்றைக்கி வெளிப்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடுகளால் உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை என்றைக்கு முழுசாக வெளியே காட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கையில் அதிகமாக சிறங்குன்னு வரும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மீனராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன் யோசனையோடய செயல்படுங்க. கொஞ்சம் அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் மேலும் கீழுமாக இருக்கும். ஒரு சிறந்த முன்னேற்றம் என்பதுக்கான இயலாதுங்க. ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை சேர்வார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலம்.